இருந்தார். நம்முடைய கட்சியில ஒரு மண்டல் தலைவரை தூக்கி மாவட்டத்தினுடைய தலைவராக அழகு பார்த்து இங்கே மாவட்டத்தினுடைய தலைவராக இங்கே அனுப்பியிருக்கிறார். 2024 பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கிறார். அந்த மனுஷனை பார்த்தாவே ரொம்ப சிம்பிளான ஒரு சட்டை, ரொம்ப சிம்பிளான ஒரு வேட்பு. நமக்கே சந்தேகம் வரும், இவர் அரசியல்ல தான் இருக்காரான். ஒரு எளிமையான மனிதர், எப்பொழுதுமே உங்களுக்காக பாடுபடக்கூடிய பலமுறை எங்கிட்ட டெல்லி வந்திருக்கார். அண்ணே கொஞ்சம் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் பெருசு பண்ணணும், அண்ணே குப்பை மேடா இருக்கு கொஞ்சம் இது பண்ணணும், அண்ணே அது பண்ணணும். உங்களுக்காக எப்பொழுதும் யோசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் வசந்தராஜன் அவர்களும் அன்பு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பெரிய கூட்டத்தை எப்படி போட வேண்டும் என்பது இந்தியாவிலே ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, மேடையின் மீது முன்னாள் அமைச்சராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பொள்ளாச்சியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் கோவை குண்டுவெடிப்புல 60 நாள் கோமாவில் இருந்தாருங்க. 60 நாள் கோமாவில் இருந்து 70 வயதிலும் கூட 2026 ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன் என்று பயணம் செய்திருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி கடைசியாக பேசுவதற்காக வைத்திருக்கின்றேன். சூறாவளி சுற்றுப்பயணம் 52வது இடம். நேத்து ஊட்டியில, நாளைக்கு ராமேஸ்வரம், நாளானைக்கு சென்னை. அண்ணன் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் 150 தொகுதிகளை தாண்டி அவருடைய பயணம் ஒரு பக்கம். இரண்டும் சங்கமிக்கும் பொழுது தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய மாநில தலைவருடைய பயணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் டெல்டா பகுதியினுடைய வைரம் அண்ணா கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கிணத்துக்கடவு தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் தாமோதரன் அவர், நான் பிஎஸ்ஜி கல்லூரியில் படிக்கும் பொழுது அண்ணனுடைய பையனும் கூட பிஎஸ்ஜி கல்லூரியில் தான் படித்தார். ஒரு நல்ல ஒரு மனிதர், எப்பொழுதும் மக்களுக்காக நிற்கக்கூடியவர். இன்னைக்கு அண்ணன் தாமோதரன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய சூலூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அண்ணன் கந்தசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும், நம்முடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய அன்பை ஏற்று ஒரு குடும்பமாக மேடையின் மீது தவறாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் புன்சிரிப்போடு சந்திரசேகர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவருக்கு ஆதரவு நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் பாபா ரமேஷ் அவர்கள், அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்களுக்கு, இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் மண்டல் தலைவர் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் ஜான்சன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா மாநில நிர்வாகிகள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிறு எறும்புகளை போட கடுமையாக இங்கேயும் அங்கேயும் சென்று ஒரு வாக்கையும் சேகரித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடுமையாக பாடுபடக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வள்ளிக்கும்மி கடைசியா சகோதரிகள் வள்ளிக்கும்மி சிறப்பா செஞ்சுட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், நம்முடைய வள்ளிக்கும்மி தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் ஆடினா பத்தாதுங்க. ஏன்னா வேலுமணி என்ன எத்தனை இடத்துல நான் பார்த்திருக்கிறேன் வள்ளிக்கும்மி ஆடி இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வள்ளிக்கும்மி ஆடினாங்க. எங்களுடைய ஆசை இந்தியாவில் அவங்களை ஆட வைக்கணும், குறிப்பாக நார்த் இந்தியா. போன ஆண்டு கொங்கு பகுதியினுடைய வள்ளிக்கும்மி 500 பேர்த்த வாரணாசி கூட்டிட்டு போய் காசி தமிழ் சங்கத்தில் அங்க இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும், காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அவர்களுக்கு சிறப்பு அனுமதி பிரதமர் அலுவலகத்தில் பெற்று 500 நம்முடைய சகோதரிகள் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு முன்பு வள்ளிக்கும்மி ஆடினார். அந்த நிகழ்வுகள் நான் இருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. எவ்வளவு நளினம், எவ்வளவு அழகு, எவ்வளவு புன்னகை,
எப்படி ஆடுகின்றார்கள் இந்த பெண்கள். 6 வயசு குழந்தையிலிருந்து 70 வயது அம்மாக்கள் வரை மிக சிறப்பாக கொங்கு பகுதியை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வள்ளி கும்மையினுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நீங்க ஆடும் பொழுது ஒரு 15 நிமிஷம் இழுத்து பார்த்தோம். வேலுமணி அண்ணன் வந்துருவாரு, அவரையும் ஆட வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 15 நிமிஷம் இழுத்து பார்த்தோம். ஆனா அவர் கூட்டத்தில் மாட்டி மக்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி கொண்டு வருவதற்கு தாமதமான நாள் இதை முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை அண்ணன் குணசேகரன் அண்ணன் அவர்கள் ஜி.கே. வாசனையா சார்பா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பெரிய மேடை, நல்ல மனிதர்கள், பண்பானவர்கள், சில மனிதர்களுடைய பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை, எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நெறித்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களும் எங்களுடைய எஜமான்களுடைய பெயரை சொல்ல வேண்டாங்க ஐயா, உங்களுக்கு வேலை செய்வது எங்களுடைய வேலை. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா எஜமான்களுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து, இன்னும் 100 நாட்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள். மாற்றத்திற்கான வாக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வாக்கு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான அந்த வாக்கு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வதற்கான வாக்கு அப்படிங்கிறத நினைச்சு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய சாமி எப்பொழுதும் எல்லா மேடையிலும் இருக்கக்கூடிய சாமி ரொம்ப ஓப்பனா சொல்றார், நான் இப்படி தாயா, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான், நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தான், நான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான், அதை பத்திலாம் பயம் இல்லை என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபுஜி சாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி மிக பொறுமையாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒற்றுமை வெல்லட்டும். 2026 ஆட்சி மலரட்டும். நன்றி, வணக்கம். யாரு வர வேண்டாம், இருங்க. யாரு வர வேண்டாம், தயவு செய்து யாரும் அண்ணா வர வேண்டாம். ஒரு இன்னும் முடியல, ஒரு 5 நிமிஷம் இருங்க. யாருமே நம்மளுடைய தலைவர்களுக்கு இடைவெளியாக இருக்கக்கூடாது. அவர்கள் கீழே இறங்கி செல்லும் வரை அமைதி காக்க வேண்டும் என்ற அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அண்ணா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்கின்ற நோக்கத்தோடு தாயகத்தை காப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால், தமிழகத்தை மீட்பதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கின்றார் என்று சொல்லி அவர் கருத்தை வலுப்படுத்தி தமிழகம் முழுவதும் இந்த யாத்திரையானது கோவை தெற்கு மாவட்டத்திலும் சிறப்பான நடைபெற்றதுக்கு நன்றி கூறி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உரையாற்ற ஒன்றியத்தினுடைய தலைவர் சிவசுப்பிரமணியம் அவர்களை வருக வரவேற்கின்றேன். இந்த மாபெரும் மாநாட்டிற்கு சிறப்பாக நடத்த எனது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் மேனன் அவர்களும், மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களும், மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்களும், மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வசந்தராஜ் அண்ணன் அவர்களும், மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களும் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களும், அணிப்பிரிவு பொறுப்பாளர்களும், பிரிவு பொறுப்பாளர்களும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த கூட்டம் மதிப்புக்குரிய கிளை தலைவர்களும், மூத்த நிர்வாகிகளும், உற்சாகமான இளைஞர்களும், என் உடன்பிறவா சகோதரிகளும் மற்றும் என் அன்பு தொண்டர்களும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையின் மாநாடு. மாற்றத்தை நோக்கி தமிழகத்தின் குரல். இந்த மாநாட்டிற்கு இரவு பகல் பாராமல் உழைத்த எங்கள் தொண்டர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த மாநாட்டை உண்மையான பலம். நான் மட்டும் அல்ல இந்த மாநாட்டில் நிற்கவில்லை, நான் மட்டும் இங்கு நிற்கவில்லை, உங்களின் உழைப்பும் என்னுடன் நின்றுள்ளீர்கள். வெயில் மழை சோர்வு எதையும் பொருட்படுத்தாமல் இந்த மாநாட்டிற்கு வெற்றியை ஒவ்வொரு தொண்டர்களும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு ஒரு முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். மக்களோடு மக்களாக மக்களுடன் நாம் தொடர்ந்து செயல்படுவோம். மீண்டும் ஒருமுறை இந்த மாநாட்டிற்கு வந்த அனைவருக்கும், மேடையில் அமர்ந்துள்ள அதிமுக பொறுப்பாளர்களுக்கும், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கும், தாமோதரன் அண்ணன் அவர்களுக்கும், ஜெயராமன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த மாநாட்டிற்கு ஒளி அமைத்து கொடுத்த கலை கலாச்சார பிரிவு ராஜண்ணன் அவர்களுக்கும், இந்த மேடை அமைத்து கொடுத்த
பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த மேடையை சுத்தப்படுத்தி கொடுத்த அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்தை அன்பளிப்பாக கொடுத்து உதவிய நமது TNT தங்கவேல் அண்ணன் அவர்களுக்கும் நமக்கு அனைத்து விதத்திலும் உதவிய அனைவருக்கும் மற்றும் காவல்துறை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுக்கரை ஒன்றியம் சார்பாக பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். பரிசு கோப்பை இப்ப வழங்கப்படுகிறது. அனைவரும் கொஞ்சம் வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் கொஞ்சம் மேடையிலிருந்து கொஞ்சம் கீழே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வள்ளிக்கும்மி கலைஞர்கள் அனைவரும் மேடைக்கு முன்புறமாக வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்க குழந்தை யாரும் தனியா போயிட வேண்டாமா, அப்படியே கீழே கோருங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற மேட்ல வந்து வள்ளிக்கும்மி கலைஞர்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஒட்டுக்க உட்காருங்கம்மா. வள்ளிக்கும்மிக்கு வந்த பெரியவங்க குழந்தைங்களை கையை பிடிச்சி பத்திரமா கூட்டுவாங்கம்மா. கூட்டம் அதிகமா இருக்குது, வெளியில போயிட வேண்டாம் யாருமே. ஏனுங்க கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா எல்லாமே போட்டோ எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இதை வாங்க, எனக்கு ரொம்ப நெருக்காதீங்க. போன் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நல்லா இருக்கா? பாயிண்ட் இல்ல. வேணும். இது கரெக்டா இருக்கும் பாருங்க. கரெக்டா இருக்கு. பேக்ரவுண்ட் வரணும். என்னதான் பேசுறது?
எல்லா குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் இங்க இந்த மேடைக்கு லெஃப்ட் சைடு வாங்க. சர்டிபிகேட் வாங்க. ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் மேடைக்கு லெஃப்ட் சைடு வாங்க உடனடியாக. ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும், கலைக்குழுவை சார்ந்த யாரும் வர வேண்டாம். ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இங்க வாங்க. அந்தந்த ஊரை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் பேர் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சர்டிபிகேட் வாங்க. அதே போல உணவு வந்துட்டு அந்தந்த பஸ்ஸுக்கே வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. உணவு வந்துட்டு அந்தந்த பஸ்ல இருக்கு. எல்லா கலைஞர்களுக்குமே சர்டிபிகேட் மட்டும் இப்ப வந்து வாங்கிட்டு கிளம்பிக்கலாம். நான் ஜெயபிரகாசனா, இந்த டிராஃபி வந்து இப்ப கொடுத்து முடிச்சுக்கிறோம். ஒரே நிமிஷம். அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களும் இங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருங்கிணைப்பாளர்கள் தயவு கூர்ந்து, அனைத்து ஊர்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் தயவு கூர்ந்து மேடையுடைய லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு மேடைக்கு நேரா நின்னீங்கன்னா லெஃப்ட் சைடு. அந்தந்த ஊரோட ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிருங்க. நன்றி. வித் மொபைல் கேஸ் யாராச்சும் அதை பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துட்டு வந்து மேடையில போடியம் கிட்ட கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல பேக் சைடு வேணாமா? போடா போய். ஏய் இந்த போடா. ஏய் செக். ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருக்கவங்களோட கவனத்துக்குங்க, ஒரு பர்ஸ், பிரவுன் கலர் பர்ஸுங்க, பிரணீத் அப்படிங்கிறவரோடது ஸ்டேஜுக்கு பக்கத்துல மிஸ் ஆயிருக்கு.
யாராச்சும் அதை பார்த்தீங்கன்னா மேலே போடியம் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிறேன். எப்படி மௌரிய பேரரசுக்கு சந்திரகுப்தரும் சாணக்கியருமோ, எப்படி இந்த தாய் திருநாட்டுக்கு அத்வானியும் வாஜ்பாயுமோ, எப்படி எங்கள் மோடியும் அமித்ஷா அவர்களுமோ, அப்படி இந்த கிணத்துக்கடவு மண்ணிற்கு வசந்தராஜனும் சந்திரசேகர் அவர்களும். இவர் வெறும் பொன்னான நட்புக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்லைங்க. வேலைன்னு வந்துட்டா தங்கத்தமிழன், வேட்டைன்னு வந்துட்டா சிங்கத்தமிழன். வேற யாரும் இல்லைங்க, எங்க கோவை தெற்கு மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் சந்திரசேகர் அவர்கள். அவர் தற்போது மதுக்கரை ஒன்றியம் விளையாட்டு பிரிவின் சார்பாக நடத்தப்பட்ட வாஜ்பாய் டிராபியின் வெற்றியாளர்களுக்கு கோப்பையை வழங்குவார். முதல் பரிசு FCC மயிலேறிபாளையம். வாஜ்பாய் டிராபியின் பரிசுகளை வழங்குவதற்காக திரு கே வசந்தராஜன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். வள்ளிக்கும்மி கலைஞர்களுக்கு வந்து உணவு அந்தந்த வண்டியில் இருக்குதுமா, அந்தந்த ஒருங்கிணைப்பாளர்களோட சேர்ந்து போகலாங்க. எந்த வண்டியில் வந்தீங்களோ பெரியவங்க குழந்தை தனியாக போயிட வேண்டாமா. முதல் பரிசு FCC மயிலேறிபாளையம். பலத்த கரகோஷங்களோட உங்களை உற்சாகப்படுத்துவங்க அன்போடு கேட்டுக்கிறேன். பிரகாஷ், ஞான பிரகாஷ். பிரகாஷ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துறீங்களா? அண்ணா சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருங்கண்ணா. ஆர்கனைசர்ஸ் போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. அந்த கார்னர் பூபேஷ் உட்காந்துருப்பார். பிரகாஷ் இப்போ எல்லா கலைஞரும் இங்கே இருக்கிறாங்களா? இருக்கு சொல்கிறதுங்களா எப்படிங்க? நம்ம விழா மேடைக்கு வலதுபுறமாக பூபேஷ் ராஜா அவர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. எல்லாம் ஒருங்கிணைப்பாளர் அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. அவங்க உங்க குழந்தைய கூட இருக்கலாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வண்டி பக்கத்தில் போய்க்கலாங்கம்மா. எவ்வளோ பேர் வந்தீங்களோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு இருக்குதுங்க. முதல் பரிசு FCC மயிலேறிபாளையம். இரண்டாம் பரிசு CMCC பச்சாபாளையம். மீண்டும் ஒருமுறை முதல் பரிசு FCC மயிலேறிபாளையம். தற்போது பரிசுகளை மேடையில் வசந்தராஜன் அவர்களும் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். இரண்டாம் பரிசு CMCC பச்சாபாளையம். அவர்களுக்கான கோப்பையை தற்போது வசந்தராஜன் அவர்களும் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களும் மேடையில் வழங்குவார்கள்.